தற்போது தொடர்ச்சியாக விடிந்த பிறகும் இன்னும் மோதல் தொடர்வதாக அடுத்தடுத்த தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. அதே நிலையில் தற்போது சேதம் பாகிஸ்தானுடைய தாக்குதலில் காரணமாக பெரிய அளவுக்கு சேதம் இல்லை என்றாலும் கூட தற்போது சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ராணுவ அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். அதே நிலையில் அடுத்த கட்ட ஆலோசனைக்கு இந்தியாவுடைய முக்கிய அதிகார மட்டம் தயாராகி வருகிறது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில், பாதுகாப்புத்துறை அமைச்சர் தலைமையில், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் இவர்கள் அனைவரும் இணைந்து அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக இன்று முக்கிய முடிவு எடுக்கப்பட வாய்ப்பிருக்கிறது. ஏற்கனவே கமாண்ட் சென்டர் என்பது பிரதமர் அலுவலகத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது. நேற்று முன்தினம் நடைபெற்ற அந்த துல்லிய தாக்குதலை இரவு முழுவதும் கண்விழித்திருந்து பிரதமர் நரேந்திர மோடி கண்காணித்ததாக தகவல் வெளியாகியிருந்தது. எனவே ஒவ்வொரு நிகழ்விலும் தொடர்ச்சியாக பிரதமருக்கு அப்டேட் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ஒட்டுமொத்தமாக பாகிஸ்தான் அனுப்பியிருக்கக்கூடிய 48 ட்ரோன்களை இந்திய ராணுவம் சுட்டு வீழ்த்திருக்கிறது. இந்தியாவுடைய பாதுகாப்பு அரணாக திகழக்கூடிய S-400 அனைத்து ட்ரோன்களையும் பாகிஸ்தானுடைய ஏவுகணைகளையும் முற்றிலுமாக அழித்தொழித்து இந்தியாவை பாதுகாத்திருக்கிறது. அடுத்ததாக இந்தியா முன்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள், ஒன்று எதிர் தாக்குதல் நடத்துவது, இது போன்ற எதிர் தாக்குதல் நடத்துவது என்ற வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் பாகிஸ்தானுக்கு தங்களுடைய முன்பு இருக்கக்கூடிய அமைதிக்கான பேச்சுவார்த்தை முன்னெடுப்பதற்கோ அல்லது சமாதான தூது விடுவதற்கோ எந்த விதமான வாய்ப்பும் இல்லை. ஏனென்றால் தொடர் அத்துமீறலை நடத்தி சர்வதேச அரங்கில் தங்களுடைய குழப்பமான மனநிலையை, அரசியல் ஸ்திரத்தன்மையற்ற அந்த கோழைத்தனத்தை மீண்டும் பாகிஸ்தான் ஒரு முறை நிரூபித்திருக்கிறது. இதன் மூலமாக சர்வதேச அரங்கில் பாகிஸ்தானுக்கு பேரம் பேசுவதற்கு, நெகோசியேட் பண்ணுவதற்கு எந்த இடத்திலும் அவர்கள் வாய்ப்பை இழந்திருக்கிறார்கள், முற்றிலுமாக இழந்திருக்கிறார்கள். திரு ஜெகநாதன் சார், இப்போ அமெரிக்கா தங்களுடைய ஸ்டாண்டை முழுமையாக சொல்லிட்டாங்க. ரஷ்யாவுடைய நிலைப்பாடு, சீனாவுடைய நிலைப்பாடு அப்படின்றது இந்த சூழ்நிலையில் எது போன்ற தாக்கத்தை ஏற்படுத்தும்? அந்த ரெண்டு முக்கிய பெரிய நாடுகளுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கு? இல்லை, இது வரைக்கும் 2 நாளாக நடந்து கொண்டு இருக்கிற இந்த நிகழ்வுகளில் வந்து நான் குறிப்பாக சீனாவை வந்து நான் அவங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து நான் பார்த்துட்ருக்கேன். அவங்க ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருக்காங்க. எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் வந்து அவங்க இது வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட்டாக பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இது வரைக்கும் வரல. ஏன்னா அவங்க கிளியராக அவங்களுக்கு தெரியுது, இந்தியா வந்து ஒவ்வொரு அடியும் வந்து ரொம்ப கால்குலேட்டடாக, ரொம்ப கவனமாகத்தான் எடுத்து வைத்து கொண்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி சீனா தூதரகம் இருக்கக்கூடிய டெல்லியில் வந்து அவங்களுடைய தூதரக அதிகாரிகளிடம் வந்து நம்ம வந்து கரெக்டாக ப்ரீஃபிங் வந்து கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ அதனால் வந்து அவங்க வந்து இந்த சுச்சுவேஷன் வந்து இப்போ தொடர்ந்து டெவலப் ஆகிட்டே இருக்கனால கொஞ்சம் அவங்க பொறுமையாக பார்த்துட்ருக்காங்க, வாட்ச் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதுவே வந்து நமக்கு ஒரு பெரிய வெற்றி தான். அவங்க வந்து ஒரு அமைதியாக இது வரைக்கும் ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. அது வந்து ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சது ஒரு ஓப்பனான ஒரு ஸ்டேஜ். அவர்கள் வந்து இந்தியாவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை மட்டும் எடுப்பது இல்லாமல் ஆதரவாக நமக்கு சில உதவிகளும் செய்ய வந்து தயங்க மாட்டாங்க அப்படின்றது வந்து ஒரு தெரியுது. அது வந்து ரஷ்யா வந்து நமக்கு ஒரு ட்ரம்ப் கார்டுன்னு கூட சொல்லலாம். சப்போஸ் இப்போ ஏதாவது ஒரு பெரிய நாடு வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக களத்தில் இறங்கக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கப்பட்டால், 1971 நம்ம பார்த்தோம், அமெரிக்கா வந்து நேரடியாக களத்தில் இறங்க முயற்சி செய்தது. அப்போது வந்து இராணுவ ஆயுதங்களுக்கு வந்து அனுப்பியது 7th ஃப்ளீட் மூலமாக. அப்போ ரஷ்யா சோவியத் யூனியன் வந்து களமிறங்கியது நமக்கு ஆதரவாக. ஸோ அப்படி பார்க்கும்போது இன்று அதுவும் இல்லாத ஒரு சூழ்நிலை. அமெரிக்கா தெளிவுபடுத்தி விட்டது தன் நிலையை. அமெரிக்காவே தெளிவுபடுத்தும் போது சைனா வந்து அதற்கு வந்து எந்த விதமான அதோடைய ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக எதிர்மறையானதாக இருக்காது. அதே போல் பாகிஸ்தானை வந்து கைவிடும் விதமாகவும் சைனா வந்து இருக்காது. பேக் சேனலில் வந்து அவர்களுக்கு தேவையான உதிரி பாகங்களாக இருக்கட்டும், இராணுவ தளவாடங்களாக இருக்கட்டும், அதை வந்து அவங்க அனுப்பிட்டு இருப்பாங்க. பட் கேள்வி என்னென்னா, அப்படி அனுப்பும் பட்சத்தில் அந்த ரூட் வந்து தாக்கப்படுமா என்பது ஒரு அச்சமும் வந்து சைனாவுக்கு இருக்கிறது. அப்படி தாக்கப்பட்டால் இதன் காரணமாக அந்த குறிப்பாக வந்து கரக்கோரம் ஹைவே, லடாக்கிலிருந்து வடக்கே இருக்கக்கூடிய அந்த ஹைவே வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஹைவே. அதை வந்து நம்ம இராணுவம் வந்து கைப்பற்றினாலோ இல்லை தாக்குதல் நடத்தி அதை முற்றிலுமாக அந்த ஹைவே வந்து டிஸ்ட்ராய் பண்ணாலே சைனா வந்து ரொம்ப பாதிக்கப்படும். அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து அது ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும். அவங்களுடைய குட்ஸ் வந்து அங்கே ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு அச்சமும் வந்து சைனாவுக்கு இருக்கிறது. அதுவும் வந்து அதை ஃபேக்டர் பண்ணுவாங்க. சைனா வந்து கடல் வழியாகவும் அவங்க அனுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இப்போ இல்லை. ஏன்னா இப்போ இராணுவ பதற்றமான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது, கடற்படை விஜிலாக இருக்கும்போது நம்ம பண்ணக்கூடிய இருப்பதாக தெரிகிறது. ஸோ எல்லா வகையிலும் பார்த்தீங்கன்னா டிப்ளமேட்டிக்கலாக வந்து பாகிஸ்தான் வந்து ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு இதாக இருக்கிறது. ஏன்னா எல்லா உலக நாடுகளுக்கு வந்து இது கிளியராக தெரிகிறது. இந்த போர் என்பது
இந்த தீவிரவாதிகளால் தீவிரவாத செயல்களுக்கு பதிலடி கொடுத்த இந்தியாவுக்கு எதிராக இந்த தாக்குதல், பாகிஸ்தான் நடத்திய தாக்குதல் என்பது பாகிஸ்தான் இராணுவமும் அங்க இருக்கிற தீவிரவாத அமைப்புகளும் சேர்ந்து நடத்திய ஒரு பழிவாங்கும் தாக்குதல் தான். அப்படியே தான் பார்க்கப்படுகிறதே தவிர பாகிஸ்தானை பாதுகாக்க, அவருடைய மக்களை பாதுகாக்க, அவங்களுடைய மண்ணை பாதுகாக்கக்கூடிய எடுக்கப்பட்ட இராணுவத்தின் நடவடிக்கையாக மேலை நாடுகள் பார்க்கவில்லை என்பதுதான் என்னுடைய பார்வை. இப்போ வெற்றிகரமாக பாகிஸ்தானுடைய அத்துமீறல் முழுமையாக இந்திய இராணுவத்தால் முறியடித்திருக்கிறது. இந்திய இராணுவத்துடைய தொடர் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மிகப்பெரிய அளவுக்கு கை கொடுத்திருக்கிறது. இப்போ பாகிஸ்தான் மாதிரியான ஒரு ரோக் நேஷனாக பாகிஸ்தான் மாறிவிட்டது அப்படின்ற விமர்சனத்தை இன்னைக்கு நிறைய தளங்கள்லேருந்து கேட்க முடியுது. இந்தியா பெரும்பாலும் ஒரு 50 ஆண்டுகளாக ஒரு பீஸ் நேஷனாக இருந்தது. 1971க்கு பிறகு ஒரு தேசம் முழுமையாக போரில் இறங்காத ஒரு தேசம், தெற்காசியாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு அப்படின்ற ஒரு பெயர் பெற்றது. 99இல் கார்கில் யுத்தம் நடைபெற்றாலும் அந்த யுத்தமானது ஒரு குறிப்பிட்ட ஜியாகிரபிக்கல் லொக்கேஷனோடு கட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. அது இந்தியாவுடைய மையப்பகுதிக்கு அதனுடைய தாக்கமோ அதனுடைய அச்சமோ தொற்றிக்கொள்ளவில்லை. இந்த நிலையில் பாகிஸ்தானுடைய அந்த தாக்குதல் என்பது இப்போ அதே எல்லை பகுதியில் தடுத்து நிறுத்தக்கூடிய முயற்சியில் இந்திய இராணுவம் ஈடுபட்டு வருகிறது. இந்தியா தொடர் முயற்சிகளையும், அதே நேரத்தில் ஒரு அமைதி மிகுந்த நாடாக இருந்தாலும் கூட அந்த ஒவ்வொரு நாளிலும் போர் எப்போது வேண்டுமானாலும் வரலாம், நம்மை தொடர்ச்சியாக முன் தயாரிப்போடு இருக்க வேண்டியது அவசியம் என்று தற்போது அதனுடைய செயல்பாடுகள் இன்று நமக்கு பயனளித்திருக்கிறது. தொடர்ச்சியாக ஆட்சி மாற்றம் இருந்தாலும் கூட, காங்கிரஸ், பாஜக என்று வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு ஆட்சி இருந்தாலும் கூட, இராணுவத்திற்கு என்று ஒதுக்கப்பட்ட நிதி, அதற்காக மேற்கொள்ளப்பட்ட கட்டமைப்புகள், அந்த கட்டமைப்புகளுடைய வலு இதுதான் இன்று இந்தியாவை காப்பாற்றியிருக்கிறது. இராணுவத்திற்கு இவ்வளவு செலவழிக்க வேண்டுமா என்று தொடர்ச்சியாக சமூக வலைத்தளங்களில் அவ்வப்போது கேள்விகளும் விவாதங்களும் முன்வைப்பதுண்டு. அதற்கு இன்றைய ஒரு தினம் நமக்கு இந்த அத்தனை கேள்விகளுக்கும் பதிலளித்திருக்கிறது. இராணுவம் இந்தியாவுடைய எல்லைகளை காப்பாற்றுவதற்கு மட்டுமல்ல, இந்தியாவையே காப்பாற்றுவதற்கு என்பது இன்றைய தினம் நமக்கு உணர்த்தியிருக்கிறது. பாகிஸ்தான் எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் பொதுமக்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தி இருப்பதன் மூலமாக தங்களுடைய இயலாமையை பாகிஸ்தான் மீண்டும் ஒரு முறை நமக்கு கோடிட்டு காட்டியிருக்கிறது. பாகிஸ்தானுடைய இயலாமை தொடர்ச்சியாக நீளக்கூடிய பட்சத்தில் சர்வதேச அரங்கில் அவர்கள் அம்பலப்படுத்தப்பட்டு வருவார்கள். இந்த நிலையில் அடுத்ததாக பாகிஸ்தான் முன்பு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் இந்த போருக்காகக்கூடிய பாதிப்பு, போர் ஏற்படக்கூடிய தாக்கம், அது பொருளாதார தாக்கம், மக்கள் மத்தியில் அந்த அரசியல் தலைமைக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கும் மிகப்பெரிய அளவுக்கு குறையும். ஏற்கனவே இந்தியாவுடைய வளர்ச்சியை ஒப்பிடும்போது பாகிஸ்தான் ஒரு 5 தசாப்தங்களை பின்னோக்கி இருக்கிறது. பின்னால் இருக்கக்கூடிய தேசம் மீண்டும் அந்த வளர்ச்சி பாதைக்கு திரும்புவது மிகப்பெரிய சவாலாக மாறும். அண்மையில் இதே போரை சந்தித்த உக்ரைன் எப்படி தன்னுடைய கனிம வளங்களை அமெரிக்காவிற்கு தாரை வைக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டதோ, ஆயுதங்களை பெற்றுக்கொண்டு, உதவிகளை பெற்றுக்கொண்டு வேறு வழியில்லாமல் தன்னுடைய எல்லையில் இருக்கக்கூடிய கனிம வளங்களை அமெரிக்காவிற்கு கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டதோ, அதே போன்ற ஒரு நிலை பாகிஸ்தானுக்கு ஏற்படும். இத்தனை சூழ்நிலைகளையும் கருத்தில் கொண்டுதான் பாகிஸ்தான் இந்த போர் முடிவை எடுத்திருக்கிறதா? அரசியல் தலைமையும் இராணுவ தலைமையும் ஒருமித்து தான் இந்த முடிவை எடுத்தார்களா, அல்லது தீவிரவாதிகளுடைய எண்ணப்போக்கிற்கு பாகிஸ்தான் தலைமை, அரசியல் தலைமை செயல்படுகிறதா என்பது போன்ற நிறைய கேள்விகள் இருக்கிறது. இது திரு ஜெகநாதன் சார், இப்போ பாகிஸ்தானுடைய நடவடிக்கை குழப்பமாக இருக்குது, ஒரு தெளிவின்மை இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. பட் மக்களுடைய அங்கே பாகிஸ்தானில் அடிக்கடி ஒரு சிவில் அண்ட்ரஸ்ட் வரும். அண்மையில் இம்ரான்கானுடைய அரெஸ்ட் அப்பவும் அந்த மாதிரி வந்தது. தொடர்ச்சியாக ஒரு அடக்குமுறைக்கு பிறகு தான் அவரை சிறையில் அடித்தாங்க. அப்பப்போ உச்சநீதிமன்றமும் அதற்கான இதெல்லாம் கொடுக்கும். அங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் மக்களுடைய மன ஓட்டம் எப்படியாக இருக்கும் இந்த மாதிரி தருணங்களில்? இல்லை, இந்த திடீர்னு இந்த இம்ரான்கானுக்கு ஆதரவாக அவருடைய ஆதரவாளர்கள், கட்சியை சார்ந்தவர்கள் பெரும் லெவலில் பெரும் அளவில் திரண்டிருக்கிறது என்னன்னா, அவர்கள் இராணுவம் இப்போ போரில் பிஸியாக இருக்கிறது பாகிஸ்தான் இராணுவம். ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஒரு வித்தியாசமான ஒரு நாடு. அங்கே போலீஸே இராணுவம் தான் கண்ட்ரோல் பண்ணுது. நிறையா இன்சிடென்ட் நடந்திருக்கு. இராணுவ அதிகாரிகளே, அதாவது ஒரு கீழ்மட்ட அதிகாரிகளே ஒரு உதாரணமாக சொல்லணும்னா, அங்கே பாகிஸ்தான் இராணுவ மேஜருங்கிறது ஒரு கீழ்நிலை ஒரு அதிகாரி. அவர் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எஸ்பி டிஐஜிக்கு மேலே பவர் அவருக்கு. நம்ம போலீஸில் ஈக்குவலன்ட் பவர் அவர் அங்கே பாகிஸ்தான் ஒரு சிட்டியில் ஒரு ஐஜி இருக்காருன்னா, அந்த ஐஜி அந்த ஐஜியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த மேஜர் இருப்பார். இந்த இராணுவம் அதுதான் அங்கே
சிவில் போலீஸே வந்து இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து நிறைய இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஏன்னா போலீஸுக்கும் கராச்சி, லாகூர் போன்ற இடத்துல நிறைய இடம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கும் ராணுவ அதிகாரிகளுக்குமே வந்து தாக்குதல் நடந்திருக்கு. 2 பேருமே ஃபயரிங் பண்ணியிருக்காங்க. அதுவும் நம்ம பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும்போது வந்து இந்த மக்கள் இவங்க ஆதரவாளர்கள் என்ன நினச்சிருக்காங்கன்னா, இப்போ பாகிஸ்தான் ஆர்மி முழுவதுமாக அங்கே வந்து இந்தியாவோட போரில் வந்து இருக்காங்க. இதுதான் நம்ம இந்த டைமில் வந்து நம்ம வந்து இந்த கிளர்ச்சியை வந்து நம்ம ஏற்படுத்தினா நம்ம மீது வந்து அடக்குமுறை வந்து அவ்வளோ இதாக ஸ்ட்ராங்காக இருக்காது அப்படின்ற ஒரு வாய்ப்பு தான். இது வந்து எதிர்பார்த்தது தான். இது இந்த அரசியல் புரட்சி கிளர்ச்சியாளர்கள் மட்டும் கிடையாது, பலுச்சிஸ்தான் போன்ற கிளர்ச்சியாளர்கள் வந்து இதை கண்டிப்பாக வந்து இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி பாகிஸ்தான் ராணுவம் வந்து இந்தியாவோட போரில் இருக்கிறது, இதை பயன்படுத்தி நம்ம வந்து நம்மளுடைய கிளர்ச்சியை வந்து ஏற்படுத்திக்கணும் அப்படின்ட்டு. இது எதை காமிக்கிறதுனா, அங்கே வந்து ஒரு அனைத்து கட்சிகளும் வந்து ஒரு ஒற்றுமையாக கிடையாது, ஒருமித்த கருத்தாக கிடையாது. ஏன்னா மக்களுக்கே தெரிகிறது ஒரு தீவிரவாத தாக்குதல் நடக்கிறது, அதற்கு இந்தியா வந்து பதிலடியாக தீவிரவாத அமைப்புகள் மீதே தாக்குதல் நடத்துகிறது. அப்படி நடத்தும் அமைப்புகளில் தாக்குதல் நடத்தப்படும் போது அதற்கு பதிலடியாக ஏன் வந்து இராணுவம் வந்து ஒரு மாபெரும் போரை வந்து தொடுக்க வேண்டும், அதற்கு நம்ம ஏன் வந்து நம்மளை வந்து ஏன் பயன்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் பாதுகாப்பு துறைக்குள்ளேயே, பாதுகாப்பு இராணுவத்துக்குள்ளேயே ஒரு கேள்வி வந்து எழும். பாகிஸ்தான் இராணுவ வீரர்களுக்கு மத்தியிலே வந்து இந்த கேள்வி எழும். அப்படி அதுதான் வந்து அதோடைய உள்நாட்டு சூழ்நிலையை வந்து நமக்கு மிக தெளிவாக தெரியுது. ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவல் அனைத்து கட்சி கூட்டம் போட்டோ இல்லை எல்லா சார்ந்த மக்கள் அங்கே இருக்கிற ப்ரொவின்ஷியல் சீஃப் மினிஸ்டர் கூப்பிட்டோ எந்த ஒரு மீட்டிங்கும் கலந்து ஆலோசித்த மாதிரி எனக்கு தெரியல. எல்லாம் ஆர்மி டிசைட் பண்ணது, அவங்க எழுதி டிக்டேட் பண்ணுறாங்க, அதை பிரைம் மினிஸ்டர் ஷபாஸ் ஷெரீஃப் வந்து வாசிக்கிறாரு. திடீர்னு வந்து சொல்கிறாரு, நான் ஆர்மி முப்படைகளுக்கு வந்து நான் முழு சுதந்திரம் கொடுத்துட்டேன் அப்படின்றாரு. எல்லாருமே சிரிக்கிறாங்க, உலக நாடுகளே சிரிக்கிறாங்க, இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிக் எக்ஸ்பர்ட்ஸே வந்து சிரிக்கிறாங்க. என்ன திடீர்னு வந்து நமக்கு வந்து முழு சுதந்திரம் இவர் எப்படி கொடுக்குறாரு, இவரே சுதந்திரம் இல்லாமல் இருக்காரு, இவர் எப்படி இராணுவத்துக்கு வந்து சுதந்திரத்தை கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மக்களே வந்து அங்கே இருக்க நம்ப மாட்டாங்க. ஏன்னா பாகிஸ்தானில் வந்து எல்லாமே கண்ட்ரோல் பை, நீங்கள் ஸ்ட்ரீட் போலீஸ்லேருந்து சிவில் டிஃபென்ஸ் போலீஸ் வரைக்கும் ஆர்மி வரைக்கும் அங்கே இருக்கிற கம்பெனிஸ் ஃபேக்ட்ரிஸ் வரைக்கும் எல்லாமே இராணுவம் தான் கண்ட்ரோல் பண்ணுது, இராணுவம் தான் நடத்துது. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சாக்லேட் கூட அங்கே பாகிஸ்தான் இராணுவ நடத்தக்கூடிய கம்பெனிஸ் தான் வந்து தயாரிக்குது. ஒரு ஜூஸ் பேக்கெட்டாக இருந்தாலும் அதுவும் பாகிஸ்தான் இராணுவம் நடத்தக்கூடிய அமைப்பு தான் வந்து தயாரிக்குது. நிறைய உங்களுடைய நீண்ட அனுபவத்திலிருந்து உங்களுடைய தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையை முழுமையாக டீகோட் பண்ணி சொன்னீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு ஜெகநாதன்.